இரவு நேரத்துல இந்த 5 உணவையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட 5 உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா நம்ம நைட் இதை சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா இதெல்லாம் நைட்ல நம்ம சாப்பிடவே கூடாது. அப்படி அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 உணவுகள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த உணவை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தயிர். தயிர் பொதுவாகவே நிறைய பேர் நைட் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் தயிர்ல என்ன இருக்கு, இது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இந்த தயிர் பாத்தீங்கன்னா உடலுக்கு நல்ல ஒரு உணவாக இருந்தாலுமே, உணவு வகையாக இருந்தாலுமே இதை கண்டிப்பாக இரவு நேரங்கள்ல நீங்க அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவாக தான் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இந்த தயிர் ஃபார்ம்ல நீங்க எதை சாப்பிட்டாலுமே, லஸ்ஸியாக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், எதை சாப்பிட்டாலுமே நைட் நேரத்துல அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா உடல்ல நிறைய மாற்றங்கள் அது வந்து ஏற்படுத்தும். ஏன்னா நீங்க நைட் நேரத்துல மோர் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு. சோ இந்த மாதிரியான உணவுகள்லாம், தயிர் சார்ந்த உணவுகளை நைட் நேரத்துல அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியாக எந்த உணவை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கீரை. கீரை பொறுத்தவரையில என்னங்க கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, கீரை அவ்வளவு நல்லது, அதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க, நீங்க ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாப்பிடணும் தான், ஆனா எந்த நேரத்துல சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல நம்ம கவனம் செலுத்தியதான் ஆகணும். சோ நைட் நேரத்துல, இரவு நேரங்கள்ல நம்ம கீரை சாப்பிடும் போது செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். சோ உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அது நைட்ல ஏத்து அதை செரிமானம் செய்யணும். சோ டைஜஸ்ட் செய்யணும். சோ இந்த விஷயங்கள்லாம் கருதி பார்க்கும்போது இரவு நேரங்கள்ல கீரை சாப்பிடறத தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தபடியாக எந்த உணவை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மைதா சார்ந்த அனைத்து உணவு வகைகளும் தான். பீட்சா, பர்கர், பரோட்டா, இது போன்ற உணவுகள் எல்லாமே இரவு நேரங்கள்ல கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா காலையில மலச்சிக்கல் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், அதை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதே போல உடல் எடை அதிகமாக கூடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சோ உடல் பருமன் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இதுல இருக்கு. சோ மைதா சார்ந்த பொருட்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதே குற்றம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நைட் ஃபுட் கல்ச்சர் அதிகப்படியாக இருக்கு. 11 மணி 12 மணிக்கெல்லாம் பரோட்டா, பீட்சா, பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சோ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். சோ அடுத்தபடியாக எந்த உணவுப் பொருளை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோஸ். இந்த காயை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ உருளைக்கிழங்கு நைட் ஏங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, கேஸை உண்டாக்கக்கூடிய ஒரு காய் வகையாக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல டைஜஸ்ட் உங்களுக்கு நைட் ஆகணும். சோ பொட்டேட்டோஸ் வந்து நைட் நீங்க அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா உடல்ல நிறைய மாற்றங்கள், நிறைய தூண்டுதலை உண்டாக்குவதற்கு காரணமாக இந்த உருளைக்கிழங்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கடைசியாக நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீ மற்றும் காஃபி. உங்களை தூங்க விடாம பண்ணிடும். சோ உங்களோட நிம்மதியான தூக்கத்தை வந்து கெடுத்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த டீ காஃபி வந்து நம்ம எப்போ அதிகமாக குடிப்போம் அப்படின்னும் போது, ஆபீஸ்ல அப்படியே தூக்கம் வரும், இல்லாத ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நம்ம போய் ஒரு டீ அண்ட் காஃபி ஏதாவது ஒண்ணு குடிச்சா நம்ம பிரைட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ அடிப்போமா, ஒரு காஃபி குடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். சோ இப்படி தூங்க விடாமல் செய்யக்கூடிய பானங்களை நீங்க நைட் நேரத்துல சாப்பிடும் போது இரவு நேர தூக்கத்தை அது பாதிக்கும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கதான் செய்யுது. சோ டீ மற்றும் காஃபியை கண்டிப்பாக நைட்ல நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா 5 உணவு வகைகள் இரவு நேரங்கள்ல கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இதை நீங்க ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். சோ அவங்களுக்குலாம் ஒரு ரிமைண்டராக இருக்கும், இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். சோ இந்த வீடியோல இதை பத்தி பார்த்தோம். இதை பத்தி உங்களுக்கு கருத்தை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.